இனிய உறவுகளுக்கு என் பாசமான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஈகோ. எல்லாருக்கும் இப்போ அதுவும் இந்த உலகத்தில் முக்கியமாக தலை தூக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த ஈகோ தான். இந்த ஈகோங்கிறது அப்படியே தன்னம்பிக்கைக்கு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு. எப்படி தன்னம்பிக்கையோடு செயல்படணும், நம்ம தன்னம்பிக்கையாக இருக்கணும், நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஈகோங்கிறது அது ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அதாவது எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு வாதாடுறோம் இல்லையா? அதுதான் ஈகோ. தன்னம்பிக்கை நம்மளை வளர்க்கும். ஆனால் ஈகோ நம்ம மன நிம்மதியை குலைச்சிரும், நம்முடைய வளர்ச்சியையும் தடுத்துரும். இப்படி தான் ஈகோனால் நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரிவு, தந்தை மகனுக்கிடையே பிரிவு, உறவுகளுக்கிடையே பிரிவு, அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரிவு, அக்கா தங்கைகளுக்கிடையே பிரிவு, இப்படி நிறைய அந்த ஈகோனால தான் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஈகோனால் நண்பர்களையும் நம்ம இழக்கிறோம், குடும்ப உறவுகளையும் நம்ம இழக்கிறோம். அதேமாதிரி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போயிடும். அடுத்து முக்கியமாக எல்லாத்தையும் விட நம்ம உடல்நலம் பாதிக்கப்படும், மன அழுத்தம் வரும், ஒரு தனிமையிலே தான் இருப்போம். நம்ம ஈகோ நமக்கு அதிகமாச்சுன்னா நம்ம தனிமையிலே தான் இருப்போம். யார் நம்மகிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. அதனால் நம்ம ஈகோவை முதல்ல விட்டு ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? முதல்ல நம்மளுடைய தவறை நம்ம ஏற்றுக்கணும். தவறை ஏற்றுக்கிறது பலவீனமே இல்லை, நிச்சயமாக அது ஒரு முதிர்ச்சியினுடைய அடையாளம் தான். இன்னொன்று, மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். நம்மளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து நம்ம கேட்கணும். இன்னொன்று, மன்னிக்கவும், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி நன்றி, நீங்கள் இதை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நீ இல்லைன்னா அதை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம உபயோகிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். என்னை விட மூத்தவங்களாக இருந்தால் தான் நான் கற்றுக்குவேன், என்னை விட படிப்பில் அதிகமாக படிச்சிருந்தா தான் கற்றுக்குவேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த வயது நபர்கள்ட்டையும் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை நம்ம கற்றுக்க ஆசைப்படணும். இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி என்னோடய ஈகோனால் யாராவது காயப்பட்டாங்களா, யாரையாவது நம்ம காயப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிக்கணும். அப்போ அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் சிந்திக்கணும். அதனால் நீங்கள் நம்ம ஈகோ எப்படி நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, தனிமையாக உட்காந்து நான் மட்டும் பெரியவன் அல்ல, உலகத்தில் நிறைய பேர் என்னை விட பெரியவர்கள், என்னை விட மதிப்பு மிக்கவர்கள், என்னை விட பாராட்டுக்குரியவர்கள், அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்வது நிறைய இருக்கிறது என்பதை மட்டும் நம் மனதில் வைத்து கொண்டால் இந்த ஈகோவை துரத்தி அடிச்சிடலாம். ஈகோவை உங்களால் விரட்டி அடிக்க முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஆலோசனைகளை என்கிட்ட கேளுங்க. நானும் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.